மக்களே, நீங்க எல்லாரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த முதல் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. அதுல விஜிஎஸ் அடிக்க போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு சரியான ஆப்பு வைக்க போறாரு அப்படின்றது மட்டும் தெரியுது. குறிப்பா மைக் இஷ்யூ வந்து அந்த அட்ரஸ் பண்ற விதமே பயங்கரமா இருக்கு. அதை பத்தியும் பார்க்க போறோம். அடுத்து அந்த கோர்ட்டு கேஸை பத்தி ஒரு டைலாக் சொன்னாரு பாருங்க, அதுவே எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. அது என்ன ஏதுன்றத கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போமே. சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப், ஸோ லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேரும். அதை பண்ணிருங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். விஜிஎஸ் வந்து என்ன சொல்றாரு, நிலுவையில் இருக்கிற பல பஞ்சாயத்து முடிச்சு வைக்க தான் கோர்ட்டும் கேஸும் அப்படின்றதை சொல்றாரு. சார், நிலுவையில் இருக்கிற பல கேஸை முடிச்சு வைக்க வேண்டிய ஆளே நீங்க தான். நீங்க முடிச்சு வைக்காம போனது தான் இந்த வீட்டு இப்படி இருக்குது. இவ்வளோ டாக்ஸிசிட்டியாகவும் இவ்வளோ கேவலமாகவும் இருக்கிறதுக்கு மெயின் காரணமே நீங்க தான் சார். நிலுவையில் இருக்கிறதா, நிலுவையில் இருக்கிற கேஸை நீங்க என்னைக்கு சால்வ் பண்ணீங்க? போன வாரம் பக்கெட் மேட்டரை வச்சு சால்வ் பண்ணீங்களே தெரியல. அந்த அளவுக்கு இருக்குது உங்களோட ஹோஸ்டிங்கு. பக்கெட்டை மட்டும் ஒரு வீக்கெண்ட் எபிசோடே எடுத்துட்டு போனீங்களே. ஸோ இவ்வளோ நிலுவை கேஸ் வர்றதுக்கான மெயின் காரணமே, மெயின் ஆளு நீங்க தான் அப்படின்றது நான் குற்றச்சாட்டு உங்க மேலதான் வைக்கணும். நாங்க கேஸ் போட்டா முதல்ல விஜய் சேதுபதி பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் ஹோஸ்ட் அப்படின்ற மாதிரி அவரு மேலதான் கேஸை போடணும் போல இருக்கு. இதுல வேற இவர் சொல்றாரு இந்த டைலாக். யாரு எந்த டைலாக பேசணும்னு ஒண்ணு இருக்கு இல்லையா மக்களே, அந்த டைலாக் இவர் பேசுறதுக்கு தகுமான்றது எனக்கு தெரியல. ஒரு டைலாக் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துட்றாங்க, அதை கூட இவர் வந்து பேசுறாரு பாத்தீங்களா. அதுதான் அல்டிமேட். எனக்கு சிரிப்பா இருக்குது. ஏன் ப்ரோ அப்படின்னா, அதானே இவர் இந்த கேஸ் எல்லாம் சால்வ் பண்ணியிருந்தா பிரச்சனை வந்திருக்குமா? எது சால்வ் பண்ணுமோ, எதெல்லாம் அட்ரஸ் பண்ணுமோ அதை அட்ரஸ் பண்ணாம வீட்டுக்குள்ள அவ்வளோ பிரச்சனையா நடந்துட்டு இருக்கு. இதுல இந்த டைலாக் கேட்டவொடனே எனக்கு செம காண்டு தான் ஆச்சு. நிலுவையில் இருக்கிற பல பஞ்சாயத்தை முடிச்சு வைக்கிறதான் கோர்ட்டும் கேஸும். ஆனா இங்க ஜட்ஜ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் பல கேஸ் முடிஞ்ச மாதிரி தெரியல. ஜட்ஜ்மெண்ட் வந்தும் பல பேர் இந்த கேஸை முடிக்காம அவங்க விவாதம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, பேசிக்கொண்டே இருக்காங்க. அப்படின்றது பாத்தீங்கன்னா எந்தெந்த கேஸு, ஆதிரை மற்றும் வினோத்தோட கேஸு, அதுக்கப்புறம் ஆதிரை விசஸ் எஃப்ஜேவோட கேஸு, அப்புறம் பார்வதி மற்றும் எஃப்ஜே அப்படின்ற மாதிரி நிறைய கேசஸ் இருக்கு. அதெல்லாம் வெளியே வந்து சண்டைகள் போட்டு சச்சரவுகளாகி பல பிரச்சனைகள் இருக்குது. அந்த கேட்டகரியில கரெக்ட் தான், அந்த ஒரு பாயிண்ட் கரெக்ட் தான். இங்க முடிஞ்ச மாதிரி தெரியல, அது தொடர்கடையா தான் இருக்குது. அதுக்கு நீங்க வீக்கெண்ட்ல ஒரு சொல்யூஷன் கொடுத்து நீங்க ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருந்தா இது தொடராது அப்படின்றத நான் பார்ப்பேன். அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுக்காம தவறிய ஒரு நபர் யாருன்னா சேதுபதி அவர்கள். எதை அட்ரஸ் பண்ணுமோ அதெல்லாம் அட்ரஸ் பண்ண மாட்டோம். நாங்க பக்கெட் கேஸு, பிரஷ் கேஸு, இந்த மாதிரி கேஸ் எல்லாம் நாங்க எடுத்துட்டு வருவோங்க. பொட்டி கேஸ் தான் நாங்க அட்ரஸ் பண்ணுவோம். பெரிய சீரியஸான கேஸ்லாம் எங்களுக்கு சீரியஸே கிடையாது. அதெல்லாம் ஃபன் கேஸ் அப்படின்ற மாதிரி விட்டுருவார். ஸோ இதுல ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தும் பேசாத நபர்கள் யாரு? இவங்க தான். அதுக்கு பின்னாடி பிக் பாஸோட லோகோ அப்படியே தீயா எரியுது. எப்படி பரபரன்னு தீயா எரியுது. ஆனா அந்த கேஸை பத்தி பேசும்போது கூட பேக்ரவுண்ட்ல இந்த 2 சைடு ஸ்கிரீன் போது அந்த ஸ்கிரீன்லயும் யாருடைய கேஸ் வருதுன்னா பார்வதி கமருதீனோட கேஸ் தான் ஓடிட்டு இருக்கு அப்படின்றது தெரியுது. லோகோவும் அப்படியே கொழுந்து விட்டு எரியுது. பிக் பாஸோட லோகோ அந்த அளவு ஒரு ஃபயரா வந்திருக்கேன் இன்னைக்கு, என் ஃபயரான ஷோவை மட்டும் பாருங்கன்ற மாதிரி விஜய் சொல்றாரு போல இருக்கு. பார்ப்போம். ப்ரோமோட பில்டப்லாம் அப்படிதான் இருக்குது. இதை சொன்னவொடனே அடுத்து மக்கள் இவங்க பேசுறத கேட்க கூடாதுன்னு மைக்கை மூடிட்டு பேசுறாங்க அப்படின்றது யாரு? பார்வதி மற்றும் கமருதீன் கைட்டி வச்சுட்டு போறாங்க. ஸோ மக்களுக்கு எதுவுமே தெரியக்கூடாது, ரீச் ஆகக்கூடாதுன்றதுக்காக மைக்கை மூடி வைக்கிறது, கைட்டி வச்சுட்டு பேசுறது, இதெல்லாம் ரொம்ப தவறான செயல் அப்படின்றதையும் சொல்றாரு. சொல்லி முடிச்சோடனே அங்க பின்னாடி பார்வதிக்கு குறும்படம் போறாங்க. கார்டன் ஏரியால பேசினது, அதுக்கப்புறம் அந்த பெட்ரூம்ல பேசினதுன்ற மாதிரி 2 குறும்படங்கள் வருது. வந்த உடனே ஸோ அப்படியாப்பட்டவங்களுக்கு எதுக்கு மைக்கு அப்படின்றத கேட்குற நியாயமான கேள்வி சார். அப்படியே மைக்கை பிடிங்கிட்டு வீட்டை விட்டு அனுப்பிச்சு விடுங்க சார், நல்லா இருக்கும். இப்படியாப்பட்ட கண்டஸ்டன்ஸ் எதுக்கு வீட்டுக்குள்ள இருக்கணும்? மக்களையே துண்டிக்கிற நபர்களுக்கு மக்கள் எங்க சப்போர்ட் பண்ணணும், மக்கள் எங்க இருக்கணும்? ஸோ மக்களுக்கே தெரியக்கூடாதுன்னு அவங்க வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சு விடுங்க சார், நல்லா இருக்கும். இது 2 பேர் அனுப்பிச்சிங்கன்னா வீடு உருப்பிடும். அதுக்கப்புறம் சீசன் எப்படி போகுதுன்றது மட்டும் கொஞ்சம் பாருங்க. ஆனா நீங்க அனுப்ப மாட்டீங்களே, உங்களுக்கு இவங்களை வச்சு தானே கண்டென்ட் பண்ணணும் அப்படின்ற ஃபீல் உங்களுக்கு இருக்கு. புரியுது, வி வில் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இது சொல்றாரு. அப்போ கமல் சார் மாதிரி மும்தாஜுக்கு பண்ண மாதிரி மைக்கை ஆஃப் பண்ணிட்டு இந்த வீக்கெண்ட் எபிசோட் அட்டன் பண்ண சொல்லுவாரா அப்படின்றது கேட்டீங்கன்னா டவுட். அதெல்லாம் பண்ண மாட்டாரு. ப்ரோமோல மட்டும் தான் பில்டப் கொடுப்பாரு. மைக்கை கைட்டி வச்சுட்டு இருக்க சொல்லுங்க, இல்ல தெலுங்கு பிக் பாஸ் மாதிரி ஒரு வாரம் 2 பேர் பேசாம இருக்க சொல்லுங்க. அப்படி ஒரு வாரம் பனிஷ்மெண்ட். ரீத்து சௌத்ரி மற்றும் பவன் கல்யாண் இவங்க 2 பேர் ஒரு வாரம் பேசக்கூடாது. இதே மாதிரி ஒரு மைக் இஷ்யூ வந்துச்சு, 2 பேர் ஒரு வாரம் பேசாம இருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அந்த மாதிரியாவது பண்ணுவாரா? பண்ண மாட்டார். அடுத்து ஸோ வீட்டில் இதை சொல்றாரா? அதுல பார்வதி எத்தனை இடத்துல மீறினாங்கன்னா ஒரு 10 இடங்கள்ல நான் சொல்லுவேன். ஸோ அந்த ரூல் பிரேக்கை பத்தி நம்ம பேசுறதுக்கு அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்றேன். அந்த 10 இடங்கள் எங்கெங்கன்ற மாதிரி இந்த குறிப்பிட்ட இந்த வாரங்கள்ல மட்டுமே 10 இடங்கள் இருக்கு. அதுலயும் பிக் பாஸ் சொன்னதுக்கு அப்புறம் அவங்க ரூல் விதிமீறினல் பண்ணது இன்னும் நிறைய இருக்கு. அது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா அடுத்து லிஸ்ட் அவுட் பண்ணுவோம். அடுத்து வீட்டில் இருக்கவங்களுக்கு தான் காஃபி கிடையாது,
நான் காஃபி குடிக்க மாட்டேன் பேசிக்கலி. ஸோ வீட்டில் இருக்கவங்க காஃபி இல்லாமல் எவ்வளோ பெயின் அனுபவிச்சாங்க, எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சாங்க. ரம்யாக்கெல்லாம் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்திருக்கு. இது என்ன இவங்க அசால்ட்டாக சொல்கிறீங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு காஃபி கிடையாது. அடுத்து ஸ்ட்ராங்காக காஃபியை குடிச்சிட்டு போய் நம்ம என்னன்னு விசாரிக்கலாமா அப்படின்ற மாதிரி. ஸோ சாட்டை எடுத்துட்டு கிளம்பலாமா அப்படின்ற மாதிரி ரெடியாக வர்றாரு. ஸோ சுட சுட டீயை குடிச்சிட்டு அந்த சூட்டோட சூட்டாக வந்து விஜய் சேதுபதி எல்லாரையும் அப்படியே சூடு பண்ணி வறுக்க போறார் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்க்கப்படுகிறது. இதுல மெயினாக அந்த தீம்பிழம்பாய் இருந்த லோகோ மாதிரி தீப்பிழம்பாய் விஜய் சேதுபதி வந்து 2 பேரும் போட்டு தாக்க போறாரு, பார்வதி மற்றும் கமருதீன் அப்படின்றத மட்டும் இந்த ப்ரோமோ மூலமா நமக்கு விளங்கி இருக்கு. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.